மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கப்படுதுன்னா நல்ல ஒரு அனுகூலம். இந்த அனுகூலம் இதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. 2020 வருடம். 6 வருஷம், 5 வருஷம், 10, 11 வருஷம் இப்படி தான் நமக்கு வித்தியாசமாகும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கப்படக்கூடியது. 2026 வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்வு மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா கோட்சார கிரக அமைப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது. மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் ஆட்சி நிலையில், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய சாரத்தில் இருக்கார் புதன். ஃபஸ்ட்டு பாயிண்ட். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3வது பாவகம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில். சூரிய பகவான் தனஸ்தானம் 2வது பாவகத்தில் கிரக பரிவர்த்தனை. அதாவது தனஸ்தானாதிபதியும் தைரியஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை. இந்த மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் தான் உங்கள் ராசிநாதன். தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்க போகிறாரு. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் சாதகமான பலன் கொடுத்து தானே தீரணும். அந்த மாதிரி நேரம்தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம். ஃபஸ்ட்டு ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரம், தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் சூரியன் வராரு. புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் தைரியஸ்தானாதிபதி 4 நாளில் இருக்க போகிறார். 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை. புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு காத்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய மனசில் எந்த விதமான ஒரு எண்ணங்களும் இருக்காது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான முடிவுகளும் முயற்சிகளையும் எடுப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல், விதைக்கக்கூடிய விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நான் மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை கடவுள் பொதுவாக நல்ல நேரம், பிரமாதமான நேரம். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எங்கே போகணும், நீங்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி வரை இந்த தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவானுடைய சாரத்தில் இருப்பார். 8 குடையவருடைய சாரம். சனி பகவான் உங்களுக்கு நல்லவர் தான். ஆனால் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்லது பண்ணாது. ஏன்னா பொதுவாக சூரியனுக்கும் சனிக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் சொல்லுவாங்க. சரியா? ஆகாத ஒரு அமைப்பு. அப்போது சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரத்தில் ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் வராரு. அப்போ இந்த சூழலில் இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த செயல் செய்திட வேண்டாம். அந்த சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து விடுபட்டு உங்கள் ராசியாதிபதி புதனுடைய சாரத்துக்கு வருவார். எப்போனா ஆடி மாதம் 18ஆம் தேதி. பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை.
அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட பட்சத்தில் தானே அவங்க மேலே இருக்காங்க. அந்த மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எப்போ சார் வரப்போகுது? ஆடி 18ஆம் தேதி வரப்போகுது. ஆதாரம் இல்லாமல் சொல்லலை, நான் திறந்த புத்தகம் மாதிரி ஒரு பலகையை வச்சு பலகையில் எல்லாம் விவரம் எழுதி உங்களுக்கு நான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் ஜோதிடத்தில் எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவாற்றல் கொண்டவங்க, ரொம்ப பெரிய ஜாம்பவானா நான் இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மையாக பொய்யான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஐயா, உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் கரெக்டாக 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு வந்துடுறாரு. அதாவது தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 20ஆம் தேதி. 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல காலம். போருக்குள்ள முடிவு என்றைக்குன்னா 18ஆம் தேதி. தயவு செய்து மிதுன ராசியில் பிறந்தவங்க வரக்கூடிய ஆடி 18 அன்னைக்கு 3 அருகம்பில்லு, அப்போ வந்து 1.25 ரூபாய் வச்சாங்க, இப்போ வந்து ஒரு 11 ரூபா, மினிமம் ஒரு 11 ரூபா அல்லது 1 ரூபா காசு வச்சு, 1 ரூபா வேணும் ஒத்தையாக வைக்காதீங்க, ஒரு 11 ரூபா வச்சு போகிற கங்கையில் தலைமுழுகிடுங்க. 3 அருகம்பில்லு, ஒரு 11 ரூபாய் காயின் தலையில் வச்சு தலைமுழுகிடுங்க. சார் காசு வச்சு தலைமுழுக சொல்கிறீங்களே சார், இது நீங்கள் செய்து பாருங்கள், அதன் பிறகு விளக்கம் தெரியும். சரியா? நல்ல 3 எண்ணெய் வச்சு அல்லது நல்லெண்ணெய் மட்டும் வச்சு கூட நீங்கள் 3 அருகம்பில்லு, கம்பல்சரி 3 அருகம்பில்லு. சரியா? நீங்கள் காசு வைக்கிறீங்க, வைக்கிறாத 2வது பட்சம். ஒரு சிலருக்கு காசு வச்சு தலைமுழுகிறதுக்கு சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் அது ஐதீகம் தானங்க. சரியா? வழக்கம் இருந்தால் செய்யுங்க, புதுசாக செய்ய வேண்டாம். 3 அருகம்பில்லு மட்டும் தலையில் வச்சு போகிற கங்கையில் நீங்கள் தலைமுழுகிட்டு வாங்க. என்றைக்கே ஆடி 18ஆம் தேதி. ஆடி 18லேருந்து ஓடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அடுத்த வருஷம் ஆடி 18க்குள்ளார நீங்கள் தொழிலதிபராக இருப்பீங்க. சார் உண்மையா சார்? நான் வந்து உங்களை எப்படி சொல்கிறதுன்னா, உங்களை உசுப்பேத்துறது சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க. ஆனால் ஆடி 18க்கு மேற்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். ஏட்டு சுரக்க கூட்டுக்கு உதவாது இல்லையா? ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தும் போது தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆடி 18க்கு மேற்கொண்டு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 4ஆம் தேதி வரை நாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். நம்ம இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள் வரப்போகுது. அந்த சிந்தனைகளை நீங்கள் வெளிப்படுத்துறது, செயல்படுத்துறது எப்போனா ஆடி 18க்கு மேற்கொண்டு. ஆடி 20ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. தனஸ்தானாதிபதியோட சேர்றாரு. தைரியஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு. தைரியஸ்தானாதிபதி யார்? சூரியன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிராப்தம் அது. அந்த சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுவார், புதனோட சேர்றாரு. அப்போ புதனாதித்ய யோகம். 18ஆம் தேதி ஆயிலி நட்சத்திரத்தில் ஆதிசேஷன தாராதேவியை அவதரித்த நட்சத்திரம் ஐயா ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போது புதன் ஆதித்ய யோகம். 20ஆம் தேதி சூரியனே வந்துடுறார், சூரியனோட புதனே வந்துடுறார். அப்போ புதன் சூரியனுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு, சூரியனுடன் இணைஞ்சு புதனாதித்ய யோகம். அஸ்தமனம் கிடையாது. அந்த சூழல் நமக்கு என்ன பண்ணும்னா வாய்ப்புகள் தரும், சந்தர்ப்பம் தரும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுதான் 10,000 ரூபாய்க்கும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுதான் 10 லட்சத்துக்கும். எந்த இடத்துல எதை நீங்கள் செயல்படுத்துறீங்கன்றது மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது குளத்தில் போய் தூண்டில் போட்டு நான் மீன் பிடிக்கிறேனுங்க அப்படின்னாலும், ஆற்றுல போய் வலை போட்டு நான் மீன் பிடிக்கிறேன்னாலும் கஷ்டம் ஒன்று தான். ஆறா குளமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது ஆடி 18ஆம் தேதி இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம். சரியா? தூண்டில் போட்டு பிடிச்சோம்னா 1 மீன், வலை போட்டு பிடிச்சோம்னா நல்ல நேரம் இருந்தால் 50 மீன், குறைந்தபட்சம் 5 மீன். அது மனசில் வச்சுக்கோங்க. சரியா? வரக்கூடிய ஆடி மாதம் 18ஆம் தேதி அப்படி என்னென்ன சார் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னா, தைரியஸ்தானாதிபதி, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் எல்லாமே ஒரே நேர்கோட்டில். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த நேரத்தில் நம்ம வக்ர பயிற்சி அடைஞ்சிருப்பார். அந்த இடத்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் வேற பார்ப்பார்.
இது எல்லா நிகழ்வும் நமக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்கும். அப்போது இந்த நேரம் மிதுன ராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் தான், இதில் மாற்று கருத்து கிடையாது. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆடி 18 தேதி வரை சூரியன் பூச நட்சத்திரம், ஆடி 32 தேதி வரை சூரியன் ஆயிலி நட்சத்திரம். ஆதிசேஷன் அவதரித்த நட்சத்திரத்தில் அந்த ஆதவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வருவது மிகப்பெரிய பிரார்த்தனையாக பார்த்துக்கோங்க. இந்த நேரம் குடும்பத்தில் அமைதி வரும், சந்தோஷம் வரும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், துணிஞ்சு தொழில் தொடங்குங்க, தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும், தொழிலில் புதிய முயற்சிகள் முன்னேற்றங்கள் உருவாகும், வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை. ஏன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்றத விட ஒருத்தருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தமாக வரக்கூடியது ஆடி 18. சரியா? ஆடி 18 டு ஆடி 32 பிரமாதமான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.